தாவேக்கால செங்கோட்டையில் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. இணையும் போது பார்த்தேன். நீங்க எப்படி பார்த்தீங்க? இணையும் போது பார்த்தீங்கல்ல, அப்படி நானும் பார்த்தேன். ஐயா என்னுடைய மதிப்பிற்குரிய ஒருவர், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம அது ஒன்றும் கருத்து இல்லை. கூட்டணி வலுப்பெறும். ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய அணியை வலுப்படுத்த தான் போராடும். அதில் போய் கூட்டணி வைக்காது. என்னைய சொன்னீங்கன்னா நான் கூட்டணி வைக்கல, தனிச்சு போட்டிடுறேன். அதை தான் நான் சொல்ல முடியும். நீங்கள் ஏன் கூட்டணி வைக்கிறீங்கன்னு நான் ஏன் அதுபோல நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய கூட்டணி உருவாக்கும் ஐடியா. நான் கூட்டணி வச்சிருக்கிறல்ல 8 கோடி மக்களோடு, மக்களை நம்பி. முதல்ல ஒரு தலைவன் என்பவன் தன் மண்ணையும் மக்களையும் முழுமையாக நேசிக்கணும், நம்பணும். நான் முழுமையாக நேசிக்கிறேன், நம்புறேன். என்னுடைய வெற்றிங்கிறது எனக்கானதில்லை, என்னுடைய தோல்விங்கிறது என்னுடையது இல்லை. அதனால் அதை போய் பேச்சுக்காது. நான் என் கால்களை நம்பி தான் என் பயணம், புரியுதா? அதனால் அதை போய் பேசிக்க வேண்டியது தேவையில்லை. மற்றவர்கள் முடிவுக்கு நான் கருத்து சொல்ல முடியாது. என் முடிவு கூட்டணி வைக்கல. தமிழக நலன் தமிழக முதலமைச்சர் அக்கறை செலுத்தல, ஆளுங்கட்சி அக்கறை செலுத்தல எடப்பாடி பழனிசாமி. அதே மாதிரி கடந்த ஆட்சிகளெல்லாம் சரியா செய்யலன்றது முதலமைச்சர் நேருக்கு மாறி மாறி சொல்றாங்க. நீங்கள் பட்டிமன்றம் பார்த்துருக்கீங்கல்ல, அதுதான் இப்போ நடக்கும். இவங்க ஆட்சியில் இருக்கும்போது இவங்க செய்யலைம்பாங்க, இவங்க ஆட்சியில் இருக்கும்போது இவங்க செய்யலைம்பாங்க. அது எப்படி சொல்கிறான்னா, நான் ஆட்சியில் இருக்கும்போது நீ என்னை குறை சொல்லி புனிதப்படுத்திக் கொள்வதும், நீ ஆட்சியில் இருக்கும்போது உன்னை குறை சொல்லி நான் புனிதப்படுத்திக் கொள்வதும் இன்று நேற்றல்ல, அரை நூற்றாண்டுகளாக நடக்குது. இதில் ஏமாளிகள் யாரு? நாங்கள் தான். அதனால அதை பேசிட்டு இருக்கக்கூடாது. திமுகவை பற்றி அதிமுக சொல்கிறது அத்தனையும் உண்மை, அதிமுக பற்றி திமுக சொல்கிறது அத்தனையும் உண்மை. அப்போ மாறி மாறி இவன் சரியில்லைன்னு இவங்க சொல்கிறாங்க, அவர் சரியில்லை இவங்க சொல்கிறாங்க. நாங்கள் 2 பேரும் சரியில்லை, ஒழிப்போம்டாங்கிறோம். எப்போ சரியா? வேற ஏதாவது கேள்வி? கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவங்களே துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கிற கொலை கொள்ளை சம்பவம் கவுனம்பாளையத்தில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட 3 பேர் காவல்துறையை சுட்டுதான் பிடிச்சிருக்காங்க. கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவங்களே சுட்டு பிடிக்கிறது ஓகே. இதே கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பாடியல் துப்பாக்கி சுட்டு தான் பிடிச்சாங்க. இல்லை, எங்களோடது எந்த ஒரு குற்றத்துக்கும் மரண தண்டனையாக இருக்கக்கூடாதுங்கிறது எங்கள் நிலைப்பாடு. ஆனால் பாலியல் வன்புணர்வு, படுகொலை இதுக்கெல்லாம் மரணத்தை தவிர வேறு எதுவும் தண்டனையாக இருக்கக்கூடாதுங்கிறது எங்கள் கொள்கை முடியும். அதில் என்ன குறையாது. இந்த நாட்டில் குற்றங்கள் குற்றவாளிகள் பாதுகாக்கப்படுவதும் குற்றங்கள் போற்றப்படுவதும் உருவாயிடுச்சு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எத்தனை கொலை பண்ணாலும் 90 நாளில் வெளியில் வந்துடலாங்கிற நிலைமை இருக்கிறதுனால இந்த மாதிரி இந்த திருட்டு, இந்த கொலை எல்லாம் நிறைந்த போதையில் தான் இந்த எல்லா குற்றச்சம்பவங்களும் நிகழுது. இந்த குற்றத்தையெல்லாம் பிரசவிக்கிற தாயாக மது இருக்கு. அதை தெருவுக்கு தெரு திறந்து விட்டுட்டு கஞ்சா, அபின்னு, கொக்கைன்னு, மெத்தப்பட்ட மீன், இப்படி ஏகப்பட்ட வாய்க்கு நுழையாத போதைப் பொருளாம் விற்கிற அனுமதிச்சுட்டு இந்த குற்றங்களை சுட்டு பிடிக்கிறேன், கட்டு பிடிக்கிறேன்லாம் அது கட்டுப்படுத்தாது. நீங்கள் அந்த தங்கையை வன்புணர்வு செய்த 3 பேரும் போதையில் இருந்தானா இல்லையா? இப்போ இந்த திருநவன் என்ன மனநிலை இல்லை? நீங்கள் வெக்கப்படுங்க. சமூகம் திருட்டு சமூகமாக குற்றச்சமூகமாக ஆயிடுச்சு. இப்போ வெளியில் தெரியுது, அமைச்சரவையெல்லாம் அதில் இருக்கிறவன் அதிகாரத்தோடு திருடுறான், அதிகாரம் இல்லாமல் திருடுறான். அவ்வளோதான். அண்மை காலமாக செய்தியாளர் சந்திக்கும் போது கேள்வி கேட்கும் செய்தியாளர்கள் கடுமையாக நடந்துக்கிறார், கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறாருன்றது ஒரு தொடர்கதையாகவே இருந்துட்டு. தொடர்களை எத்தனை இடத்துல நடக்குது? உங்ககிட்ட இது கடுமையாக நடந்துக்கிறாரா? கேள்வியாக வச்சா பரவாயில்ல. நீங்கள் கேள்வியை கேட்க தெரியாமல் ஒரு கேள்வியை கேட்குறது, அதுக்கு நாங்கள் விளக்கம் சொன்னால் மரியாதையாக பேசுங்கிறது. அப்போ கோவரமாக வராதா? எனக்கு மரியாதை கத்திச்சுக்குது, எனக்கு கோவரமாக வராதா? நீங்கள் ஒரு அரசியலை சார்ந்து, ஒரு கட்சியை சார்ந்து ஒரு ஊடகத்தில் போய் இருந்துக்கிறீங்க. அவர் உங்களுக்கு காசு கொடுக்குறாரு, சம்பளத்துக்கு வாங்குறதுக்கு முதலாளிக்கு விசுவாசமாக இருக்கிறீங்க. நான் அப்படி இருக்கணும்னு அவசியம் இருக்கு. கேள்வி கேட்கும்போது கண்ணியமாக பதில் சொல்வதும், மரியாதை கடைப்பிடிப்பதும், நாகரீகத்தை கடைப்பிடிப்பதும் இந்த இடத்துல இருக்கிறவனுக்கு மட்டும் இல்லை, அந்த இடத்துல நிற்கிறவங்களுக்கும் இருக்கும். புரியுதா? அதை கவனமாச்சு. எத்தனை இடத்துல சகிப்புனா என்ன வேணாலும் பேசுவீல்ல. சகிப்புத்தன்மை இருந்தால் நான் ஏன் இந்த வேலையை செய்கிறேன்? நான் சினிமா எடுத்து பழச்சிட்டு இருந்திருக்கலாம்ல. சகிப்புத்தன்மை கூடாதுதான். அநீதியை கண்டு சகித்து கொள்ளாதவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத்துங்கிறாங்க நபிகள் நாயகம். அநீதியை கண்டு நீ கோவப்படுவேனால் நீனும் என் தோழனேங்கிறான் சேகுவாரா. எங்கள் பாட்டை ரவுத்திரம் பழகுங்கிறான். நான் இப்போ எதை செய்யலாம்? நீங்கள் ஒழுங்கா இருங்க, நான் ஒழுங்காக பதில் சொல்லுவேன். நீங்கள் நல்ல கேள்விகளை வைங்க, நான் அழகான பதில்களை சொல்லுவேன், தேவையான பதில்களை சொல்லுவேன். நீங்கள் அதை விட்டுட்டு என்னையே நீங்கள் இது பண்ணணும்னு வச்சுக்கிறீங்களேன்,
நான் பேச கற்றுக்கிட்டது எப்படி மேடையில் பேசுங்கிறதுலாம் ரொம்ப பின்னாடி. எப்படி சண்டை போடுறேன்னு தான் 5 வயசுல எனக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தான். புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால பேசுகிற சீமானை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அது நீங்கள் எனக்கிட்ட வருத்தம் தெரிவிங்க. இனிமேல் அப்படி நடந்துக்கிற மாட்டோம். தமிழ்நாட்டில் மட்டும் போதை பொருள் இந்தியா மாநில அத்தனை மாநிலத்தில் போதை பொருள் இல்லையா? அது ஆளும் பிஜேபி அரசாங்கத்தை இருக்கா இல்லையா? நீங்க என் வீடு குப்பையா கிடக்குன்னா அந்த வீட்டுல குப்பை இல்லையான்னு கேட்கக்கூடாது. புரியுதா? நீங்க உங்க வீட்டை சுத்தமா வச்சுக்கணும். நான் என் நாட்டை பத்தி தான் பேச முடியும். எங்க அவங்க அப்பையும் குடிக்கிறான் அப்படிங்கிறதுக்காக எங்க அப்பனும் குடிக்கணும்னு பேசிக்க கூடாது. அது தப்பு. எப்படி சொல்றீங்க? என்னோட தனிப்பட்ட எங்களுடையது. எனக்கு இந்த திட்டத்துல உடன்பாடு இல்லை. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். 72,000 கோடி இதில் முதலீடு செய்யப்படுது. இதுவே பல மாவட்டங்களில், பல மாநிலங்களில், பல நாடுகளில் இது தோல்வியடைஞ்ச ஒரு திட்டம். உலக வங்கியின் திட்டம் இது. உங்களுக்கு புரியும். திடீர்னு துறைமுகம் கட்டுவது, திடீர்னு விண்ணூர்தி நிலைய விரிவாக்கம், திடீர்னு பேருந்து நிலைய இடமாற்றம், திடீர்னு 8 வழிச்சாலை 10 வழிச்சாலை, இதெல்லாம் எதுக்கு போடப்படுதுன்னு எனக்கு தெரியறதுனால நான் எதிர்க்கிறேன். எனக்கு வேண்டியது இருக்கிற சாலையை. எல்லார் வீட்லேயும் வாகனம் இருக்குது, அரசு போக்குவரத்து இருக்குது, தொடர் வண்டி ஏற்கனவே இருக்குது, தானி இருக்குது, உந்துருளி இருக்குது. எங்களுக்கு போகிறதுக்கு ஒரு நல்ல பாதையை கொடுன்னு தான் கேட்குறோம். நீ அதுக்கு மேலே எல்லாத்தையும் மேலே கட்டுறேன்னா 100 பேரில் எத்தனை பேர் மெட்ரோவில் போகிறான்? நீ எதுக்கு 72,000 கோடி படிக்க உட்காந்து பிள்ளைய படிக்க பள்ளிக்கூடம் கட்டி தர மாட்டேற? நான் படுத்து மருத்துவம் செய்கிற ஒரு தரமான மருத்துவமனை கட்டி தர மாட்டேற? பறக்கிறதுக்கு மட்டும் இவ்வளோ பெரிய விண்ணூர்தி நிலையத்தை கட்டுற? அந்த முதலாளி யாருன்னு கேட்டால் சொல்ல மாட்டேன். இந்த ஃப்ளைட் ஓட்டுறாருல அந்த முதலாளி யாரு? யார் வசதிக்கு கட்டுற? அப்போ இது எது அத்தியாவசியம்னு இருக்குல்ல, எது அத்தியாவசியம்? பசியோடு இருக்க மக்களை பற்றி கவலைப்படாம நீ பயணிக்கிற மக்களை பற்றியே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. நீ வானூர்தி நிலையம் இருக்கிற மாதிரி, பேருந்து நிலையம் இருக்கிற மாதிரி, வணிக வளாகங்கள், திரையரங்குகள் இருக்கிற மாதிரி பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், அரசு மருத்துவமனைகள் இருக்கா? அப்போ வலிக்குமா வலிக்காதா? அதனால அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அது நிதியை கூடு, நாசமாக போ. 156 லட்சம் கோடி இந்தியா கடன் பெற்றுச்சு. என் மாநிலம் 10 லட்சம் கோடி கடனை தொற்றுச்சு. யார் தலையில சுமத்திட்டு போவ? 26 தேர்தல் எப்பவும் போல நடக்கும். 2 கட்சியும் போட்டி போட்டு அறிவிக்கும் சலுகையில். அது வாக்குக்கு காசை கொடுக்கும். என்கிட்ட என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க முன்னெடுக்கிறதுக்கு? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாடு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். நான் சொன்னது புரியல, நான் காட்டுவேன். இந்த மாதிரி எல்இடி பாரு, என் ஆட்சியில் இவர் கேட்குறாருல பள்ளிக்கூடம் எப்படி இருப்பார், இந்த மாதிரி கல்லூரி எப்படி இருப்பார், போக்குவரத்து எப்படி நடத்துகிறேன் பாரு, பாரு வேலை வாய்ப்பை எப்படி பெருக்கிறேன் பாரு, பசி இல்லாத என் நாட்டை எப்படி உருவாக்குறேன், குழந்தைகள் நலன் எப்படி, பெண்கள் பாதுகாப்பு எப்படி, அதை எப்படி பண்ண சொல்லும்போது ஒன்று நிறையா இருந்தாலும் எதையோ சொல்லிட்டு இருக்காங்களே. அப்போ நான் காட்டுறேன் இது எப்படி சாத்தியம்னா. இந்த நாட்டில் இருக்கு பாரு, இது மாதிரி இங்கே இருக்கு பாரு. இல்லைங்களா? இப்போ நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? மோதல்